குமரனும் கங்கா வந்து ரொம்ப அழகான ட்ரெஸ் எல்லாம் தச்சு வந்து ஃபேஷன் ஷோக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை இங்கே காவேரி வந்து இந்த மாதிரி வந்து 5,00,000 தூக்கி கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு செமைய டென்ஷனாக வந்து தாத்தா கிட்ட சொல்கிறாரு. நம்ம வந்து விஜய்க்கு சொல்கிறத கேட்டு ஏன் ஏன் காவேரி இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்னம்மா காவேரி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. ஒன்றும் இல்லை தாத்தா, இந்த மாதிரி வந்து ஃபேஷன் ஷோவுக்கு வந்து கேட்டாங்க ஸ்பான்சராக, அதுக்காக தான் நான் கொடுத்தேன் அப்படின்னோடனே 5,00,000 கொடுத்து ஒன்றும் கேட்காம வந்து பாட்டு இஷ்டத்துக்கும் கொடுத்துட்டா. இவெல்லாம் வந்து ஒரு ஆள்னு சொல்லிட்டு நீங்கள் அனுப்புறீங்களே, இப்போ பாருங்கள் தேவையில்லாம நமக்கு நஷ்டம் தான் அப்படின்னோடனே உடனே வந்து காவேரி எதுவுமே வந்து யோசிச்சு செய்ய மாட்டா. ஏன்டா இப்படிலாம் பேசுகிற அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள் தாத்தா, உங்களுக்கு ஒன்றுமே தெரியல காவேரியை பற்றி. காவேரி வந்து யோசிச்சே செய்ய மாட்டேங்கிறாங்க எந்த வேலையும். அவளை எதுக்காக நீங்கள் வந்து ஓனர் சீட்டில் உட்கார வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க விஜய். உடனே வந்து காவேரி வந்து சொல்கிறாங்க, இல்லை தாத்தா நான் வேணும்னு செய்யலை தாத்தா, நல்ல விஷயத்துக்காக தான் நான் செஞ்சேன், நீங்களே சொல்லுங்கள் தாத்தா. ஸ்பான்சர் வந்து பண்ணால் நல்லது தானே, நம்மளை மாதிரி பெரிய கம்பெனிஸ் எவ்வளோ பேர் பண்ணுறாங்க. அப்போ பண்ணும்போது என்ன ஆகும், நம்மளோட கம்பெனிஸ் எல்லாருக்குமே தெரியும், நிறைய வந்து சேல்ஸ் ஆகும் தாத்தா நம்மளோட கம்பெனியில் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து இவளுக்கு தெரியுமா, இவன் நம்ம முன்ன பின்ன வேலை செஞ்ச மாதிரி ஓவராக பண்ணிகிட்ருக்கா, இவெல்லாம் ஒரு ஆள்னு எப்படி தாத்தா நம்ம சொல்கிறத நீங்கள் நம்புறீங்க அப்படி சொன்னோன்னே, இங்கே பாருப்பா காவேரி கிட்ட ஒப்படைச்சாச்சே, காவேரி எடுக்கிற டிசிஷனுக்கு நீ மதிப்பு கொடுத்து தான் ஆகணும், புரியுதா? நீ எடுக்கிற டிசிஷனுக்கு எப்படி அவன் மதிப்பை கொடுக்குறாளோ அந்த மாதிரி தான். அது எப்படி தாத்தா உடனே வந்து இவ பேச்சை நான் கேட்கணுமா அப்படின்றாரு. இங்கே பாருப்பா கேட்டு தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனால் கேட்க முடியாது தாத்தா அப்படி சொல்கிறாரு. சரி ஃபேஷன் ஷோக்கு வாங்க நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னோடனே, அதெல்லாம் வர முடியாது தாத்தா, பாருங்கள் தாத்தா ஃபேஷன் ஷோக்கு வரமாட்டேங்கிறாரு, நீங்களே சொல்லுங்கள், வந்தால் தானே வந்து நம்மளுக்கு எல்லாமே கம்பெனி வைஸாக எல்லாருக்குமே தெரியும், சொன்னால் புரிஞ்சுக்க சொல்லுங்கள் தாத்தா அப்படின்னோடனே, தாத்தா வந்து அதெல்லாம் தெரியாது விஜய், நீயும் வந்து காவேரியும் போய் தான் ஆகணும், புரியுதா, இது தாத்தாவோட ஆர்டர் புரியுதா அப்படின்னோடனே, எப்போ பார்த்தாலும் தாத்தா இப்படி தான் பண்ணுறாரு, அவளுக்கு தான் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு விஜய். விஜயோட தம்பி என்ன பண்ணுறாரு, அவங்க வந்து அப்பா கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து காவேரி வந்து நல்லா மாட்டி விட்டேன், இன்றைக்கி காவேரி நல்லா வந்து திட்டு வாங்கினா விஜய்கிட்ட அப்படின்னு, என்னடா செஞ்ச அப்படின்னோடனே, இந்த மாதிரி வந்து அழகாக வந்து அவங்க வந்தாங்க ஒரு ஆளுங்க, அவங்கக்கிட்ட காவேரி வந்து கோத்து விட்டுட்டேன், அப்புறம் என்ன காவேரி 5,00,000 தூக்கி கொடுத்துட்டா, அவ்வளோதான் விஜய் வந்து செம திட்டினாரு அப்படின்னோடனே, உடனே வந்து டே இப்படி தான்டா ஒவ்வொரு விஷயத்தையும் காவேரி மாட்டி விட்றா, அவள் அங்கே வேலையே செய்யக்கூடாது, அவள் வீட்டுக்கு தாண்டா வரணும், அதை நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு அவர். அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, விஜயும் காவேரியும் வந்து ஃபேஷன் ஷோக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து ட்ரெஸ்லாம் வேர் பண்ணிவிட்டு கிளம்புறாங்க. இங்கே அதே மாதிரி நம்ம குமரனும் கங்காவும் வந்து ரொம்ப ட்ரெஸ் எல்லாம் நல்லா வந்து தைச்சி எடுத்துகிட்டு அவங்களும் ஃபேஷன் ஷோக்காக கிளம்புறாங்க. நிவீனும் கூட போகிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபேஷன் ஷோ வந்து சூப்பராக பிரம்மாண்டமாக வந்து அவ்வளோ அழகாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. உடனே விஜய் பார்த்துட்டு, எதுக்கு இங்கே வந்து எனக்கு டைம் வேஸ்ட் பண்ண சொல்கிறியோ, எல்லாம் இந்த தாத்தாவை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. பார்த்தா விஜய் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒருத்தர் வந்து பேச, சார் நீங்களா, நீங்கள் எப்படி சரிங்க அப்படின்னோடனே, என்னப்பா இது இப்படி சொன்னால் எப்படி, நம்மளோட கம்பெனிஸ் வந்து தெரியணும்னா நம்ம இந்த மாதிரி ஃபேஷன் ஷோக்கெலாம் வந்து ஸ்பான்சர் பண்ணணும், நீங்களும் பண்ணியிருக்கீங்களா சார்? ஆமாம் நான் மட்டும் பண்ணலப்பா, நம்மளோட கம்பெனிஸ் வந்து நிறைய பேர் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. சார் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போகிறாரு. சார் நீங்களே எவ்வளோ பெரிய கம்பெனி, இந்த மாதிரி சின்ன ஷோக்கெலாம் எப்படி சார் ஸ்பான்சர் பண்ணுறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னோடனே, இங்கே பாருப்பா, இப்போல்லாம் வந்து மீடியா கவர்ஸ் எங்கே பண்ணுறாங்களோ அங்கே தான் வந்து எல்லா பிஸ்னஸும் நடக்குது, அதனால் நம்மளோட கம்பெனி 4 பேருக்கு தெரியணும்னா கம்பல்சரி வந்து இது மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் நம்ம பண்ணி தான் ஆகணும்ப்பா, அப்போ தான் நம்ம என்ன தான் பெரிய ஆளானாலும் சரி இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே விஜய்க்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பரவாயில்லப்பா நீயும் ஸ்பான்சர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாராட்டுறாங்க விஜயை. அப்போ காவேரி வந்து நல்ல விஷயம் தான் செஞ்சுருக்கா, உண்மையிலேயே காவேரி சூப்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறாரு.